இந்த 4வது மாதத்திலும் கூட அன்பு தேவ பிள்ளைகளை எங்கள் அருமையான ஊழியத்துக்கு எங்களுக்கும் தேவன் கொடுக்கிற அருமையான வசனம், சோர்ந்து போகிறவனுக்கு ஒரு பலம் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். அருமையானவர்களே, என் தேவன் பலன் கொடுக்கிறவர். சோர்ந்து போகிறவனுக்கு அன்பு தேவ பிள்ளைகளே பல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் எங்களுக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுடைய அன்போடு கூட நாங்கள் வாழ்த்துகிறோம். தூத்துக்குடி ஏல்பெத்தேல் சார்பாக அந்த ஏல்பெத்தேல் ஜெபேட் ஆராதனை வேளைக்கு இயேசுவின் நாமத்தில் உங்கள் அன்போடு கூட அழைக்கிறோம். இயேசுவை நாம் ஆராதிக்க காத்திருக்கிறோம். அவர் ஒரே ஆராதனைக்குரிய தேவன். அவர் எந்த நிலைமையில் இருந்தாலும் நாம் அவரை ஆராதிக்கும் போது இயேசு அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். எனவே தயவு செய்து அருமையான தேவனுடைய பிள்ளைகளை பயத்தோடு பக்தியோடு காணப்படுவோம். அவருடைய மகிமை யாருக்கும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கிறார். அவர் மகிமைக்கு கனத்துக்குரிய தேவன் அவர். எனவே பயத்தோடு பக்தியோடு தேவனை ஆராதிப்போம். தேவன் நிச்சயமாக இந்த வேளமத்தில் அசைவாடி பெரிய காரியங்களை கற்று செய்வார். வீணான எண்ணங்கள் வேண்டாம். நமக்கு மற்ற வேலைகளை கொஞ்சம் ஒதுக்கி வைத்து விடுவோம். ஏதோ நிகழ்ச்சியை பார்ப்பது போல் இல்லாதபடி எங்களோடு சேர்ந்து ஆராதிக்க அழைக்கிறோம். பார்க்க நாங்கள் அழைக்கலை. இந்த ஆராதனையை பாருங்கள், எங்கள் பாட்டை கேளுங்க, செய்தியை கேளுங்க, அப்படி நாங்கள் உங்களை அழைக்கலை. எங்களோடு சேர்ந்து இயேசுவை ஆராதிக்க வாருங்கள் என்று ஆராதிக்க அழைக்கிறோம். என் ஆராதன் தேவனவர் ஆராதிக்கிற மக்களுக்கு அற்புதங்களை செய்கிறார். சேர்ந்தவர் ஆராதிக்கலாமா? தலைகளை தாழ்த்துவோம், கண்களை மூடுவோம், அவர் நோக்கி பார்ப்போம். வாரும் என்று கூப்பிடுவோம். வாரும் தூய ஆவியே, இந்த பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறேன். அவருடைய வல்லமையால் எங்களை நிரப்பி நீர் எங்களை ஆளுகை செய்யும். அவர் வரட்டும், அவர் நம்மை ஆளுகை செய்யட்டும். அவருடைய சமூகத்தில் பிரசன்னத்தில் பர்வதங்களும் கூட மெழுகு போல் உருகுமா? நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். அவருடைய சமூகம் அந்த ஆராதனை இறங்கி வந்துச்சுன்னா எதெல்லாம் நம்ம விட்டு போகணும் எல்லாம் போயிடும், எல்லா நன்மைகளும் வந்துடும். அவர் வந்தால் போதும். அவர் அன்போடு கூட அழைப்போம். அவர் வருவேன்னு சொல்லியிருக்கிறார். அவர் நோக்கி நான் பார்க்கலாம். வாரும் தூய ஆவி, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் நம்மை நிறைத்து ஆளுகை செய்யும். சேர்ந்து சொல்லுவோம். வாரும் தூய ஆவி, பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் நம்மை நிறைத்து ஆளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஆலோசனை கர்த்தரே, ஆளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஆலோசனை கர்த்தரே, ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் நம்மை நிறைத்து ஆளுகை செய்யும்.
காற்றும் நீரே, பெருமழை போலவே ஆவியை ஊற்றும், அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமழை போலவே ஆவியை ஊற்றும். எல்லாரும் ஒருமனப்பட்டு வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, வல்லமையால் உம்மை நிறைத்து நீராளுகை வாஞ்சியோடு தாகத்தோடு கூட வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, வல்லமையால் உம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். எங்கள் அன்பின் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, எங்கள் தாகத்தை தீர்க்கிற ஜீவ தண்ணீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. அந்த ஆராதனை வேளையில் எங்கள் கண்கள் உம்மை நோக்கி பார்க்கிறது. என்னுடைய ஏக்கங்கள் உமக்கு தெரியும், தவிப்பு உமக்கு தெரியும், என்னுடைய தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறேன். எந்த நிலைமையில் நம்முடைய பிள்ளைகளாகி நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம் என்பது உமக்கு தெரியும். நீரே எங்களுக்கு எல்லாம் வியாதி சுகமாக்குற வைத்தியம் நீங்கள் தான், தேவைகளை சந்திக்கிறது நீங்கள் தான், எங்களுக்கு முன்ன இருக்கிற தடைகளை தகர்த்தெறிகிற தேவன் நீங்கள் தான், எங்களுக்காக வழக்காடுகிற உத்தமனுகிற தேவன் நீங்கள் தான். ஐயா, அநியாயம் நடந்த உலகத்தில் எங்களுக்காக வழக்காடு எங்களுக்கு ஜெயத்தை வாங்கி தருகிற கர்த்தர் நீங்கள் தான் தகப்பனே. நாங்கள் கையாலாகாதவர்கள் ஐயா, ஒன்றுமே செய்ய இயலாதவர்கள் அப்பா. அதனால் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்க, இது எல்லாருக்கும் இழப்பமாக தெரிகிறது, ஏளனமாக தெரிகிறது. ஆண்டவரே, நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிற ஆசா, உம்மை நோக்கி பார்த்ததை போல யோசபாத் உம்மை நோக்கி பார்த்ததை போல எங்கள் நெருக்கத்தில் உம்மை நோக்கி பார்க்கிறோம். வாரும், வேண்டிய நன்மைகளை செய்து கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்மை ஆராதிக்க அவசியமான பரிசுத்தத்தை தாரும். ஆவி நிறைவோடு உம்மை ஆராதிக்க கிருபை செய்யும். விடுதலையோடு ஆராதிக்க பலன் தாரும். இந்த ஆராதனை நமக்குரிய ஆராதனை அப்பா. எங்கெங்கெல்லாம் பிள்ளைகள் ஆராதிக்கிறாங்களோ தேவ பிரசன்னம் இறங்கி வரட்டும், எங்களை ஒருமுகப்படுத்தும், சேர்ந்து ஆராதிக்க கிருபை செய்யும். கர்த்தர் மகிமைப்படும் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வீராக. தரைமட்டு தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கும் நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளும். இயேசு கிறிஸ்து என்கிற முடியப்பற்ற நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம், ஜெபம் கேளும் எங்கள் அன்பின் பிதாவாக இயேசு கிறிஸ்துவே, ஆமென். உட்காரும். ஹல்லேலூயா. தேவாதி தேவன் ஆராதிக்க நாம் கூடி வந்திருக்கிறோம். கிறிஸ்தவர்கள் கூட யாரை ஆராதிக்கன்னு தெரியாதபடிக்கு அன்பு தேவ பிள்ளைகளுடைய வேதத்தில் இல்லாத திருத்துவ தேவன் ஆராதிக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள், திரியேக தேவன் ஆராதிக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். இப்படி 3 தெய்வங்களாக பிரித்து ஆராதிக்கிறத பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது, உன் தேவனாய் கர்த்தர் ஒருவரையே பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக. அந்த ஒரே தெய்வம் கர்த்தர் இயேசு கிறிஸ்து என்பதை வேதம் தெளிவாக நமக்கு காண்பிக்கிறது. பிதாவும் அவரே, குமாரனும் அவரே, பரிசுத்த ஆவியானவரும் அவரே. வேதம் தெளிவாக சொல்லுகிறது. எனவே அந்த ஒப்பற்ற தேவன் இயேசுவை ஆராதிக்க போகிறோம். எனவே எல்லாரும் சேர்ந்து அவரை பாடி மகிமைப்படுத்துவோம். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். பாரில் எனக்கு வேறு என்ன வேண்டும்? உமது புகழை நான் பாட வேண்டும். ஹல்லேலூயா. எனவே ஆண்டவர் இயேசுவை புகழுவோம், அவருடைய புண்ணியங்களை அறிவிப்போம், அவருடைய மகத்துவங்களை சொல்லி அவர் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நமக்கு வேண்டிய ஒத்தாசைகளை தருவார். கரங்களை தட்டி சந்தோஷமாய் பாடுவோமாம். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ள வரை நின்
புகழ் பாட வேண்டும். ஆறு எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரையிலும் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். சீடரின் கால்களை கழுவியவர் செந்நீரால் என்னுள்ளம் கழுவிடுமே. சீடரின் கால்களை கழுவியவர் செந்நீரால் என்னுள்ளம் கழுவிடுமே. ஆறு எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரையிலும் புகழ் பாட வேண்டும். ஆறு எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரையிலும் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். ஆரோரின் நோய்களை நீக்கியவர், பாவியாக என் பாவ நோய் சுகமாக்குமையா சொல்லி பாடுவோம். பாரூரின் நோய்களை நீக்கியவர், பாவியன் பாவ நோய் நீக்கிடுமே. பாரூரின் நோய்களை நீக்கியவர், பாவியன் பாவ நோய் நீக்கிடுமே. ஆறு எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரையிலும் புகழ் பாட வேண்டும். ஆறு எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரையிலும் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். துயரங்களை பாடுகிறவரே, அப்பா துன்பங்களை தாங்க எனக்கு பலன் தாரும். பலவிதமான கஷ்டங்களை பாடுகளை அகப்பட்டு கிடக்கிற அன்பு தேவ பிள்ளைகளை ராணிக்கு மேலாக சோதிக்க மாட்டாரா? தாங்க பலன் தருவாரா? ஒரு பாடுகளை வேதனை தாங்க பலன் தாரும். தப்பி செல்ல ஒரு போக்க உண்டாக்கும். துயரங்கள் பாரினில் அடைந்தவரே, துன்பங்கள் தாங்கிட பலன் தாருமே. துயரங்கள் பாரினில் அடைந்தவரே, துன்பங்கள் தாங்கிட பலன் தாருமே. ஆறு எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரையிலும் புகழ் பாட வேண்டும். ஆறு எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரையிலும் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். பெயர் சொல்லி அழைத்தது நீர் அல்லவோ, அபிஷேகம் தந்து நடத்துமையா. பெயர் சொல்லி அழைத்தவர் நீர் அல்லவோ, அபிஷேகம் தந்து நீ நடத்திடுமே. பெயர் சொல்லி அழைத்தவர் நீர் அல்லவோ, அபிஷேகம் தந்து நீ நடத்திடுமே. ஆறு எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரையிலும் புகழ் பாட வேண்டும். ஆறு எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரையிலும் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். பரலோகில் இடம் உண்டு என்றவரே, பதிவாக எனக்கு ஒரு இடம் தாருமே. சிலுவையின் கள்ளன் இயேசுவை நோக்கி மன்றாடும்போது, ராஜ்யத்தில் வரும்பொழுது நினைத்தருளும். இன்றைக்கு என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் இயேசு சொன்னார். இந்த உலக நிலையானது கிடையாது, இந்த உலகம் அழியும். நம் பரலோகத்துக்கு போக வேண்டியவர்கள். ஒவ்வொரு நாளும் ஜெபத்திலும் பரலோகத்தில் இடம் உண்டு சொன்னீரே, இறக்க வைத்து எனக்கு பரலோகத்தில் இடம் வேண்டுமையா சொல்லி ஜெபிப்போம்.
பரலோகில் இடமுண்டு என்றவரே, அறிவாக எனக்கும் ஓர் இடம் தாருமே. பரலோகில் இடமுண்டு என்றவரே, அறிவாக எனக்கும் ஓர் இடம் தாருமே. பாரு எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். பாரு எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். ஹல்லேலூயா. முழங்கால் படிடுவோம், கண்களை மூடிக்கொள்ளுவோம். இயேசு நோக்கி நாம் பார்க்கலாம். அன்பு தேவ பிள்ளைகளே, ஆலயத்தில் போய் ஆராதிப்பது தான் ரொம்ப நல்லது. தேவன் நமக்கு தந்திருக்கிற ஜெப வீட்டில் ஆலயங்களை போய் ஆராதிப்பது தான் நல்லது. வேறு வழி இல்லை. வியாதி, வெளியூர் பிரயாணத்தில் இருக்கிறோம் அல்லது வெளியூரில் வேலை பார்க்குறோம், ஆராதிப்பதுக்கு தகுந்த இடம் இல்லைன்னு சொல்லும்போது மட்டும்தான், அப்படிப்பட்டவங்களுக்காக தான் இந்த நிகழ்ச்சிகள் ஆயத்தப்படுத்துகிறோம். இந்த வியாதி நிமித்தம் ஒருவேளை ஆலயத்துக்கு போக முடியாமல் இருக்கிறீர்களா? சூழ் நிமித்தம் ஒருவேளை தேவ சமூகத்துக்கு போய் தேவனுடைய ஜனங்களோடு கூட ஆராதிக்க இயலாமல் இருக்கிறீங்களா? இயேசு நோக்கி பார்க்கலாம். நம்மை தேடி வருகிற தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. ஒருத்தர் இருந்தால் கூட இயேசு வருவார். இவங்களை கண்ணீரை காண்கிற தேவன் அவர் நோக்கி பார்க்கிறார். ஒருவேளை முழங்கால் பட முடியலை, படுக்கையிலே இருந்து அவரை நோக்கி பார்க்கலாம். அருகிலே வருகிற தேவன் அவர், வியாதி படுக்கையை மாற்றுகிற தேவன் அவர், நமக்காக எல்லாம் செய்வார். அவர் பார்த்து கொள்வார். அவர் நோக்கி நாம் பார்க்கலாமா? ஹல்லேலூயா. நல்ல சமாரியனே, நல்ல சமாரியனே, ஆசாரியன் அந்த குற்றீர விடப்பட்டவனை பார்த்து சும்மா போயிட்டார். லேவியனும் பார்த்து கடந்து போயிட்டார். நல்ல சமாரியன் அந்த அடிபட்டவனை குற்றீர கிடக்கிற தேடி வந்து வேண்டியதை செய்து காப்பாற்றினார். அதை போல எல்லாரும் கைவிட்டு இருக்கலாம். பெத்த பிள்ளைகள் கைவிட்டு இருக்கலாம், கூட பிறந்தும் கைவிட்டு இருக்கலாம். நல்ல சமாரியனை தேடி வருகிறார். உலகம் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை. உலகம் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை. கேட்பாராற்று கிடந்த என்னை, கேட்பாராற்று கிடந்த என்னை தேடி வந்த என் தெய்வமே, தேடி வந்த என் தெய்வமே. நல்ல சமாரியனே, எங்கள் நல்ல சமாரியனே. பாவத்திலிருந்த என்னை பரிசுத்தமாக்கினீர். என் பாவங்கள் எல்லாம் மன்னித்து மறந்து புதிய மனிதனாய் என்னை மாற்றி இயேசு எனக்கு செய்த அற்புதங்களில் பெரிய அற்புதம் எதுனா என் பாவத்தை மன்னித்து என்னை புதிய மனுஷனாக மாற்றினது. சொல்லி பாடுங்க பார்க்கலாம். பாவத்தில் இருந்த என்னை பரிசுத்தமாக்கினீரே. பாவத்தில் இருந்த என்னை பரிசுத்தமாக்கினீரே. பாவங்கள் யாவை மன்னித்து மறந்து, பாவங்கள் யாவை மன்னித்து மறந்து புதிய மனிதனாய் மாற்றினீரே, புதிய மனிதனாய் மாற்றினீரே. நல்ல சமாரியனே, எங்கள் நல்ல சமாரியனே. கண்ணீர் பாதையில் கஷ்டத்தின் நேரத்தில் மற்றவங்களாம் என்னை விட்டு ஓடி போன போது என்னோடு இருந்து
கண்ணீரை துடைத்து காயங்களை ஆற்றின நல்ல சமாரியனே, கண்ணீரின் பாதையிலும் கஷ்டத்தின் நேரத்திலும், கண்ணீரின் பாதையிலும் கஷ்டத்தின் நேரத்திலும் கண்ணீரை துடைத்து காயங்கள் ஆற்றி, கண்ணீரை துடைத்து காயங்கள் ஆற்றி வாழ வைத்த என் தெய்வமே, வாழ வைத்த என் தெய்வமே, நல்ல சமாரியனே, எங்கள் நல்ல சமாரியனே, அநாதையாக இருந்த என்னை, அநாதையாக இருந்த என்னை உயர்த்தி வைத்த என் தெய்வமே, உயர்த்தி வைத்த என் தெய்வமே, நல்ல சமாரியனே, எங்கள் நல்ல சமாரியனே, நல்ல சமாரியனே, எங்கள் நல்ல சமாரியனே. ஹல்லேலூயா. எத்தனை நன்மையான காரியங்களை தேவன் செய்திருக்கிறார். ஒரு இன்றைக்கு நீ கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கலாம். ஆனால் கடந்த காலங்களில் இப்படி கைவிடப்பட்ட நிலைமையில் கடந்த பொழுது நம்மை தேடி வந்தார்ல இயேசு, இப்போ மட்டும் பார்த்துட்டே இருப்பார் நினைக்கிறீங்க? இல்லவே இல்லை. அவர் மாறாதவர், அவர் அன்பு மாறாத ஒரு அன்பு. நான் பாவம் செய்துட்டேன்ப்பா, நீ செய்த நன்மையை மறந்துட்டு நினையாம எந்த சொந்தங்கள் என்னை விட்டு விலகி போச்சுதோ நான் அதை தேடி போயிட்டேன் ஆண்டவரே, இன்னைக்கு திரும்ப கைவிடப்பட்ட நிலைமையில் நொந்துவே இருக்கிறேன் சொல்லி பாருங்களேன். திரும்பியும் வருவார், தேடி வருவார், அரவணைத்து கொள்வார். ஹல்லேலூயா. கடந்த காலங்களில் தூக்கி எறியப்பட்ட நம்ம, வேண்டாம் என்று ஒதுக்கப்பட்ட நம்ம, அருவறுக்கப்பட்டு கிடந்த நம்ம தேடி வந்து அழகாக வைத்த தேவன் அவர். வியாதிகளை சுகமாக்கி இருக்கிறார், பலவீனங்களை மாற்றி இருக்கிறார், தேவைகளை சந்தித்து இருக்கிறார். ஒன்றுமே இல்லாத நமக்கு இவ்வளவு நன்மைகளை கொடுத்து ஹல்லேலூயா எல்லாரும் ஒதுக்கணும், நம்ம 4 பேர் தேடி வரும்படி வைத்தார். அந்த இயேசு நல்லவர், அந்த இயேசு வல்லவர். அவர் செய்த நன்மைகள் 1000 இருக்கிறது. 1000 நாட்கள் போதாது. ஆமாம், அவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறார். வேறு எதை என்கிட்ட உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறாரு? அவர் செய்த நன்மைகளுக்காய் நன்றியோடு துதிப்பதை தவிர, அவர் மகிமைப்படுத்துவதை தவிர எதையுமே நம்மகிட்ட எதிர்பார்க்கிறதே கிடையாது. எனவே தேவற்ற நன்மை பெற்ற அன்பு தேவ பிள்ளைகளே, இன்னும் எண்ணற்ற நன்மைகள் இயேசுவிட்ட உண்டு. உங்கள் அருகில் வந்து உங்களுக்கு அற்புதம் செய்வார். பாயத்திலிருந்து என்னோடு சேர்ந்து நன்மை செய்த தேவனை, இந்த ஒப்பற்ற தேவனை துதித்து ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நல்லவரே ஸ்தோத்திரிக்கிறோம், வல்லவரே ஸ்தோத்திரிக்கிறோம், ரட்சகரே சிருஷ்டித்தவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. வேண்டிய நன்மைகளை செய்தவரே, ஓடோடி வந்து தத்தளித்து கிடந்த எங்களை காப்பாற்ற ஓடோடி வந்து எங்கள் தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். 1 2 எத்தனை நன்மைகள் அப்பா தினந்தோறும் செய்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. வியாதியில் கிடந்த எங்களை மருத்துவர் கைவிட்ட பொழுதும் கூட நீர் கைவிடாமல் சுகந்தந்தீரே. ஹல்லேலூயா. மருத்துவர்கள் ஆச்சரியப்படும்படியான அற்புதத்தை செய்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாமே முடிந்தது நினைத்து எங்கள் வாழ்க்கையிலும் கூட புதிய ஆரம்பங்களை தந்து ஓட வைத்தீரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஐயா. வாஞ்சித்த நன்மைகளை நிறைவாய் தந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். இழந்த சமயங்கள் உண்டு, இழந்தான திரும்ப தந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. மறந்து வாழ்ந்தோம் ஆண்டவரே, ஆனாலும் கூட கர்த்தரை அப்படி வெறுத்து விடாம, ஒரேடியா வெறுத்து விடாம சிட்சித்துடைய பிள்ளையாக மாற்றினீர்.
பண்ணினீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஐயா. உம்மை பாடுகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். நீ பரிசுத்தர், நீ நல்லவர், வாக்கு மாறாதவர், என்றென்றைக்கு ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்துக்கு மேலான தேவன் அப்பா. 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் காண்பிக்கிற தேவன், ஆதியும் மந்தமும் இல்லாதவர், அல்வா ஒமேகாமா இருக்கிறவர், முந்தனவரும் பிந்தனருக்கு தேவாதி தேவனே, நீரே எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர் அப்பா. காற்று முத பண்டசால வைத்திருக்கிறவர், முன்னல கரத்தில் வைத்திருக்கிற தேவன் அப்பா. ஹல்லேலூயா. கூப்பிடுகிற காக்க குஞ்சுகளுக்கு கூட இரக்கம் காண்பிக்கிற தேவன் நீங்க தான் தகப்பனே. உம்மால் அன்று ஒரு அணு கூட அசையாதப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். தட்டைகளை உடைக்கிறவர் அப்பா, தட்டைகளை நீக்கி போடுகிற தேவன் ஆண்டவரே. எங்களுக்கு யாவையும் செய்து முடிக்க போகிற உன்னதமான தேவனே, எங்களுக்காக யாவையும் செய்து முடித்தது நீங்க தான், செய்து முடிக்க போகிறவர் நீர் தான். இம்மைக்கு மட்டுமல்ல மறுமைக்கும் போதுமான என் தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை பாடுகிறோம். என்னோடு சேர்ந்து கரங்களை தட்டி பாடுக பார்க்கலாம். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். துதியும் உமக்கே, அல்லேலூயா. கனமும் உமக்கே, அல்லேலூயா. கரங்களை உற்சாகமா தட்டி என் தேவனை பாடி மகிமைப்படுத்துவோமா? உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். துதியும் உமக்கே, அல்லேலூயா. கனமும் உமக்கே, அல்லேலூயா. மகிமை உமக்கே, அல்லேலூயா. புகழ்ச்சி உமக்கே, அல்லேலூயா. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். உடையான சேத்திலிருந்து தூக்கி எடுத்தீரே, உம்மை துதிப்பேன், பாடுவேன். உடையான சேற்று நின்று எடுத்தீரே, உன்னத அனுபவம் தந்திரே. உளையான சேற்று நின்று எடுத்தீரே, உன்னத அனுபவம் தந்திரே. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். துக்கங்களை சந்தோஷமாக மாற்றி, என் துயரங்களை மகிழ்ச்சியாக மாற்றினீர். உம்மை பாடுவேன், உம்மை துதிப்பேன். அப்படி சொல்லி பாடுங்க பார்க்கலாம். துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றினீ, என் துயரங்களை மகிழ்ச்சியாக மாற்றினீ. துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றினீ, என் துயரங்களை மகிழ்ச்சியாக மாற்றினீ. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். ஒன்றுக்கு உதவாதவனாக கடந்தேன், என்னை உருவாக்கினது நீங்க தான். இன்னைக்கு என்னை பற்றி எல்லாரும் எல்லாமே சொல்லுகிறாங்க, அதெல்லாம் போய் ஒன்றுக்கு உதவாம கடந்தேன். உருவாக்கி உயர்த்தின தெய்வமே, ஒன்றுக்கும் உதவாத என்னையும் உருவாக்கி உயர்த்திய தெய்வமே. ஒன்றுக்கும் உதவாத என்னையும் உருவாக்கி உயர்த்திய தெய்வமே. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். எத்தனையோ பேர் சுகமில்லாம ஆஸ்பத்திரியில் படுக்கை கிடைக்கிறாங்க, ஐசியூல பிழைப்போமா பிழைக்க மாட்டோமா நம்பிக்கை கிடைக்கிற எத்தனையோ பேரை பார்க்கும். ஜீவன் கொடுத்து சுகந்த பலன் காத்து வருகிறதே. உம்மை பாடுவேன், துதிப்பேன் நன்றியோடு கூட.
ஜீவன் சுகம் பலம் தந்து காத்தீரே. என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் பாடுவேன். ஜீவன் சுகம் பலம் தந்து காத்தீரே. என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் பாடுவேன். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? துதியும் உமக்கே அல்லேலூயா, கனமும் உமக்கே அல்லேலூயா, மகிமை உமக்கே அல்லேலூயா, புகழ்ச்சி உமக்கே அல்லேலூயா. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? அல்லேலூயா. இதுவரைக்கும் உதவி செய்த தேவன் இனி நடத்துவார். அடிக்கடி சந்தேகங்கள் வருவது நம் வாழ்க்கையில் இயல்பான ஒன்று. எவ்வளோ நன்மை பெற்றிருந்தும் சில விஷயங்கள் நமக்கு நினைவுக்கு வரும்பொழுது கலங்குகிறோம், பயப்படும். அழைத்தவர் உண்மை உள்ளவர். சிலவர் நினைக்கிறத போல இந்த வேலை இல்லைன்னா என்ன செய்வேன், இந்த தொழில் இல்லைன்னா என்ன செய்வேன், தொழிலை வச்சு நான் வாழலை, இந்த வேலையை வச்சு நான் வாழலை. இல்லை மனுஷர்கள், ஐயோ இவங்களாம் எனக்கு உதவி செய்யலைன்னா நான் என்ன செய்வேன், அதனால் அவங்கள காக்கா பிடிக்கணும், அவங்கள ஐஸ் வைக்கணும், அப்படிலாம் வேண்டவே வேண்டாம். அன்பாக இருப்போம், அன்பாக இருப்போம், உண்மையாக இருப்போம். ஆனால் மனுஷனை வச்சு நாம் அல்ல, எதை வச்சு நாம் அல்ல, ஏசு இருக்கிற வரைக்கும் கவலை இல்லை, எல்லாத்தையும் பார்த்துக்கிடுவார். அவர் நல்லவர், அவர் நல்லவர். அவர் நோக்கி பார்க்கலாம். உங்களை எண்ணெயும் உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறவர், கண்மணியை போல காக்கிறவர். ஹல்லேலூயா. ஒருவேளை நாம் நினைச்சது நடக்கலை, நான் ஒன்று நினைத்தால் நீர் ஒன்று செய்கிறீர், எல்லாம் நன்மைக்குத்தானே அப்படி சொல்லி சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து அவர் நோக்கி நாம் பார்க்கலாம். உங்க உள்ளம் கையிலே என்னை வரைந்து கொண்டீர்கள், என்னை காத்து கொள்ளும் நடத்தி செல்லும் அன்பின் தெய்வமே, என்னை காத்து கொள்ளும் நடத்தி செல்லும் அன்பின் தெய்வமே. நல்லவரே வல்லவரே அடைக்கலமே எங்கள் ஆதரவே, நல்லவரே வல்லவரே அடைக்கலமே எங்கள் ஆதரவே. நான் ஒன்று நினைத்தால் நீர் ஒன்று செய்கிறீர், நான் ஒன்று நினைத்தால் நீர் ஒன்று செய்கிறீர், எல்லாம் நன்மைக்குத்தானே, எல்லாம் நன்மைக்குத்தானே. நான் ஒன்று நினைத்தால் நீர் ஒன்று செய்கிறீர், நான் ஒன்று நினைத்தால் நீர் ஒன்று செய்கிறீர், எல்லாம் நன்மைக்குத்தானே, எல்லாம் நன்மைக்குத்தானே. உங்க உள்ளம் கையிலே என்னை வரைந்து கொண்டீரே, என்னை காத்து கொள்ளும் நடத்தி செல்லும் அன்பின் தெய்வமே, என்னை காத்து கொள்ளும் நடத்தி செல்லும் அன்பின் தெய்வமே. விசுவாச வாழ்க்கையில கஷ்டங்கள் வரும், விசுவாச வாழ்க்கையில் நான் தடுமாறும் போதெல்லாம் இந்த கிருபையினால் என்னை தாங்கிக் கொள்ளுகிறீரே. ஹல்லேலூயா. விசுவாச பாதையில் தடுமாறும் போது, விசுவாச பாதையில் தடுமாறும் போது கிருபையாய் தாங்கிக் கொள்கிறீர், கிருபையாய் தாங்கிக் கொள்கிறீர். விசுவாச பாதையில் தடுமாறும் போது, விசுவாச பாதையில் தடுமாறும் போது கிருபையாய் தாங்கிக் கொள்கிறீர்,
கிருபையாய் தாங்கிக் கொள்கிறேன். உங்க உள்ளம் கையிலே என்னை வரைந்து கொண்டே என்னை காத்துக் கொள்ளும் நடத்தி செல்லும் அன்பின் தெய்வமே. சொல்லுங்க பார்க்கலாம். உங்க சித்தம் போல நடத்துங்கப்பா. அநேக நேரத்தில் என் இஷ்டம் நடக்கல, என் விரும்பினது நடக்கல, என் விரும்பினது செய்து கொடுக்கல ஏசப்பான்னு சொல்லி குறை சொன்ன நாட்கள் அநேகம் உண்டு. சொல்லுங்க பார்க்கலாம். உங்க சித்தம் போல நடத்துங்கப்பா. என் இஷ்டம் ஒண்ணும் இல்லை. ஹல்லேலூயா. உம் சித்தம் போல என்னை நீ நடத்தும். உம் சித்தம் போல என்னை நீ நடத்தும். என் இஷ்டம் ஒன்றுமே இல்லை, என் இஷ்டம் ஒன்றுமே இல்லை. உம் சித்தம் போல என்னை நீ நடத்தும். உம் சித்தம் போல என்னை நீ நடத்தும். என் இஷ்டம் ஒன்றுமே இல்லை, என் இஷ்டம் ஒன்றுமே இல்லை. உங்க உள்ளம் கையிலே என்னை வரைந்து கொண்டே என்னை காத்து கொள்ளும் நடத்தி செல்லும் அன்பின் தெய்வமே. என்னை காத்து கொள்ளும் நடத்தி செல்லும் அன்பின் தெய்வமே. நல்லவரே வல்லவரே அடைக்கலமே ஆதரவே. நல்லவரே வல்லவரே அடைக்கலமே ஆதரவே. அன்பின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, ஆராதனைக்குரிய தெய்வமே ஸ்தோத்திரம். எந்த இடத்துல உன்னுடைய பிள்ளைகள் எங்களோடு சேர்ந்து ஆராதித்து கொண்டிருக்கிறார்களோ, பூமி எங்கு சுற்றி லாவுகிற ஆண்டவர் இயேசுவின் கிருபை உள்ள கண்களை அவளை பார்க்குதப்பா. ஆராதித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். ஆபேல் காணிக்கை ஏற்றுக்கொண்டதை போல, ஆபிரகாம் செலுத்தின பலி அங்கீகரித்ததை போல, மனோவா குடும்பத்தார் செலுத்தின பலிகளை ஏற்றுக்கொண்டதை போல இந்த ஆராதனை ஏற்றுக்கொள்ளும் அங்கீகரியும். ஆராதித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். வியாதிப்பட்ட நிலைமையில் யாராருமே ஆராதித்தார்களோ சுகமளிக்கு வல்லமை கடந்து செல்லட்டும் ஐயா. சுகம் தாரும், சுகம் தாரும். ஆலயத்துக்கு வந்த அருமையான பிள்ளைகளுக்கெல்லாம் சுகத்தை கொடுத்தீரே. ஆராய்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தெய்வீக சுகத்தை கொடும். ஒருவேளை ஆஸ்பத்திரியில் வியாதி படுக்கையில் இருந்து இந்த ஆராதனை வேளையில் ஐயா இந்த ஆராதனை பங்கு பெற்றிருக்கிறாங்களோ அவங்க வியாதி படுக்கை சுகமாகட்டும். டாக்டர்ஸ் கண் ஆச்சரியப்படும்படியாய் அற்புதங்களை செய்வீராக. கைவிடப்பட்ட நிலைமையில், எல்லாவற்றையும் இழந்த நிலைமையில் இனி என்ன செய்ய திகைத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆலோசனை தாரும் ஆண்டவரே. வழி காட்டுவீராக ஆண்டவரே. ஒரு மீன் கூட கிடைக்காம வலையை அலசி கொண்டிருந்த பேதுருவுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை அமைத்து கொடுத்து ஊழியத்தில் கொண்டு வந்து பயன்படுத்தின தேவாதி தெய்வமே மக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் இழந்த யோபுவுக்கு ரெட்டிப்பை கொடுத்து என் தெய்வமே இழந்த நிலைமையில் என்ன செய்ய திகைத்து நிற்கிறாங்களா அதிசயங்களை செய்வீராக. ஆகாருக்கு நீரூற்றை காண்பித்ததை போல பிள்ளையோட வாழ்க்கையில் என்ன செய்ய முடிவெடுக்க முடியாமல் இருக்கிற பெற்றோருக்கு தேவன் வழி காட்ட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஐயா. கானானி ஸ்திரீக்கு இறங்கினதை போல பிள்ளை எடுத்தம் கதறுகிற பெற்றோருக்கு தேவன் இறங்கும். பிசாசினால் வேதனைப்படுகிறாங்களாம். இயேசுவின் நாமத்தில் ஊழியக்காரன் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிசாசுகள் விலகட்டும் ஆண்டவரே. விடுதலை உண்டாகட்டும் ஐயா. கடன்ல கஷ்டப்படுகிற பிள்ளைகளை பாரும் ஐயா. கடன் பாரத்தில் விடுதலையை தாரும். தேவைகள் நிற்கிற பிள்ளை தேவைகள் சந்திக்கப்படட்டும் ஐயா. சமாதானம் இல்லாமல் நிம்மதி இல்லாமல் வாழ்கிற ஒவ்வொரு பேருக்காக ஜெபிக்கிறேன். சமாதான பிரபுவே சமாதானத்தை கட்டளையிடுவீராகப்பா. அப்படி ஆராய்த்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அற்புதங்களை செய்யும் உம்முடைய நாம மகிமைக்காக. எங்கெடுக்கல தகப்பனே உடைய நாம மகிமைக்கு அற்புதத்தை செய்வீராக. தொடர்ந்து நிமிர்த்து கர்த்தர் வார்த்தைகளை தாருமையா. ஜனத்தை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் அன்பின் பிதாவாகிய இயேசு கிறிஸ்துவே ஆமென். உட்காருவோம். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினாலே
யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துக்கிறோம். வசனத்துக்குள்ளே கடந்து வருவோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40வது அதிகாரம் 29வது வசனத்தை வாசிக்கிற வேளையில் ஏசாயா 40வது அதிகாரம் 29வது வசனம். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இந்த 4வது மாதத்திலும் கூட அன்பு தேவ பிள்ளைகளை எங்கள் அருமையான ஊழியத்துக்கு எங்களுக்கும் தேவன் கொடுக்கிற அருமையான வசனம், சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலம் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். அருமையானவர்களே, என் தேவன் பலன் கொடுக்கிறவர். இதில் ஏசாயா மூலமாக நான் கர்த்தர் சொல்லும் பொழுது அவர் சோர்ந்து போவது கிடையாதாம், அவர் இளைப்படைந்து போவது கிடையாதாம். அப்படிப்பட்ட என் தேவன் யாருக்கு பலம் கொடுக்கிறார்? சோர்ந்து போகிறவனுக்கு. அன்பு தேவ பிள்ளைகளே, பல நிலைமையில் மனுஷனுக்கு சோர்வு வரும். முக்கியமாக ஒரு காரியத்துக்காக ரொம்ப நம்ம ஆசைப்படுகிறோம், ரொம்ப விரும்புகிறோம், ஆனால் அது கிடைக்கவே இல்லை, சோர்ந்து போவோம். பைபிள் அப்படி சொல்கிறது, அதிக நாள் காத்திருப்பது இருதயத்தை இளைப்படைய செய்து விடுமாம், சோர்ந்து போக வைத்து விடுமாம். அந்த விரும்பினது வரும்போது ஜீவருஷம் போல் இருக்குமாம். எனக்கும் அப்படித்தான், உங்களுக்கும் அப்படித்தான். என் ஆண்டு எவ்வளோ நன்மைகளை செய்திருக்கிறார், உண்மை. ஆனால் ஏதோ ஒரு காரியத்து மேலே நமக்கு ஒரு ஆசை வந்து விட்டது, அதை கத்திட்ட கேட்க ஆரம்பிக்கிறோம். எல்லாம் செய்து கொடுக்குற ஆண்டவர் அதை மட்டும் செய்ய மாட்டேங்கிறாரு. ஒரு சோர்வு வருகிறது, ஐயோ செய்ய மாட்டாரா, இதை மட்டும் ஏன் செய்ய மாட்டேங்கிறாரு? அப்படி ஒருவேளை கேட்டது கிடைக்காததுனால சோர்ந்து போய் காணப்படுகிற அன்பு தேவ பிள்ளைகளே, எதிர்ப்புகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், வியாதிகள், எலியாங்கிற ஒப்பற்ற தீர்க்கதரிசி கூட சோர்ந்து போனார் என்று பைபிளில் வாசிக்கிறோம். அப்படி பலவிதமான காரியத்தை நிமித்தம் சோர்ந்து கிடக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, இன்னும் வேதம் தாவீது சொல்லுகிறார், உடைய கரத்தின் அடிகளால் நான் சோர்ந்து போகிறேன். மனுஷன் பாவம் செய்யாமல் இருக்க மாட்டான், யாரை நேசிக்கிறாங்களோ கண்டிப்பாக தண்டிப்பார். அதனால் தாவீது சொல்லுகிறார், ஆண்டவரே அடிகளால், கரத்தின் அடிகளால் நான் சோர்ந்து போகிறேன். அடிக்கடி கடிந்து கொள்ளப்படுவதனால சோர்ந்து போகிறோமா? ஒருவேளை அன்பு தேவ பிள்ளைகளை தகப்பன் நேசிக்கிறப்படி சிச்சிக்கிறதை போல யாரை நேசிக்கிறாரோ கடிந்து கொண்டு சிச்சிக்கிறார். அதனால தான் கடிந்து கொள்ளும்போது சோர்ந்து போயிடக்கூடாது. ஒருவேளை இப்படியெல்லாம் அவர் கடிந்து கொண்டதுனால, அவர் உங்களை அடித்ததுனால எவனமோ எவ்வளோ ஐயக்கத்தனம் பண்ணுகிறான், அவனை கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு, என்ன தானே போட்டு அடின்னு அடிக்கிறாரு. நீங்கள் தான் எனக்கு பிரியமான பிள்ளை, அதில் அடிகளால் சோர்ந்து போயிருக்கிறீங்களா? கர்த்தர் கடிந்து கொண்டதுனால் ஒரு நல்ல வார்த்தை கூட சொல்ல மாட்டேங்கிறாரு, என்னை கடிந்து கொண்டே இருக்கிறாரு. அப்படி சோர்ந்து போயிருக்கிறீங்களா? இல்லை ஒருவேளை நான் கேட்டது தரலையேன்னு சோர்ந்து போயிருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களுக்கு தான் பலம் கொடுக்க போகிறாராம். அவர் சோர்ந்து போகிறவனுக்கு பலம் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுவாராம். அன்பு தேவ பிள்ளைகளே, சரி, எந்த விஷயத்துலலாம் கர்த்தர் உங்களை என்னை பலப்படுத்த போகிறார்? ஒரு 3 காரியங்களை உங்களுக்கு சொல்லி என் வார்த்தையை நான் முடிக்க விரும்புகிறேன். முதலாவது, சங்கீதத்தின் புஸ்தகம் 138வது சங்கீதம் 3வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 138:3, நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். அன்பு தேவ பிள்ளைகளை, ஆத்துமாவில் பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். அன்பு தேவ பிள்ளைகளை, மனுஷன் ஆவி, ஆத்ம, சர்ரம் 3 இணைந்தவனாக காணப்படுகிறான். சர்ரம் மட்டும் நல்ல ஆரோக்கியமாக இருந்தால் ஒரு மனுஷன் தைரியமாலாம் இருக்க முடியாது. இங்கே தாவீது எதை குறித்தும் பயப்படாதவர், யுத்த வீரன். சிங்கத்தை கண்டு கூட பயப்பட மாட்டார், கோலியாத்தை கண்டுலாம் பயப்பட மாட்டார். ஆனால் என்னமோ சில நேரத்தில் அவரும் கலங்கி விடுகிறார். எனவே இன்னும் சங்கீதம் 40, 40, 40 வாசிக்கிறோம், என் ஆத்துமாவை நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் சிங்கத்தை பார்த்து பயப்படாதவர், கோலியாத்தை பார்த்து பயப்படாதவர், ஜனங்களை பார்த்து, கோலியாத்தை பார்த்து யாரும் கலங்க வேண்டிய அவசியம் என்று சொன்னவர், அவர் ஏன் கலங்குகிறாரு? என் ஆத்துமாவை நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் அவருக்கு வந்த நிந்தைகளை, அவருக்கு வந்த வேதனையில சத்துருக்கள் கேட்கிறார்களா, உன் தேவன் இப்பொழுது எங்கே? என்ன துன்பம் வந்துச்சதோ தெரியல,
சிங்கத்தை பார்த்து பயப்படாதவர், கோலியாத்தை பார்த்து பயப்படாதவர் கலங்குகிறார். ஆனால் அவருக்குள்ளே சொல்லிக் கொள்ளுகிறார், என் ஆத்துமாவை நீ ஏன் கலங்குகிற, ஏன் தேங்குகிற, தேவனோக்கி நீ காத்துரு, என் முகத்துக்கு ரட்சிப்பும் தேவனுமா இருக்கிறவரை இன்னும் துதிப்பேன். அவர் யுத்த வீரனாகிய தாவீது கூட ஆத்துமாவில் கலங்குகிறார். எனவே தான் அவர் சொல்லுகிறார், நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவாரலி, என் ஆத்துமாவில் பலம் தந்து என்னை தைரியப்படுத்தினேன். அடிக்கடி நான் நினைக்கிறது உண்டு, நல்லா தானே இருக்கிறோம், நல்லா தானே இருக்கிறோம், பெரிய சோர்ந்து காணப்படுகிறோம். ஏன் ஆத்துமாவில் தைரியம் இல்லை? நம்பிக்கை அற்று போய்விட்டது, நம்பிக்கை அற்று போய்விட்டது. அந்த ஆத்மா பலன் இல்லாமல் போச்சுதுன்னா, சட்டத்தில் பலன் இருந்தும் கூட ஒரு மனுஷன் கோழையாக மாறிவிடுவான். அனுபவிச்சிருக்கீங்கன்னு தெரியலை, அடிக்கடி நான் அனுபவிக்கிற காரியம் இது. அன்பு தேவ பிள்ளைகளே, ஹல்லேலூயா. நெகேமியாவை பார்த்து ராஜா சொல்லுவார், உனக்கு என்னப்பா பிரச்சனை, உடம்புல வியாதியா, இது ஆத்மாவில் உள்ள வருத்தம் மாதிரி தெரியுது, இது உடம்புல இருக்கிற வியாதி மாதிரி தெரியலையேன்னு சொல்லுவார். அதே போல் அன்பு தேவ பிள்ளைகளே, ஒருத்தவங்க சரியாக புரிந்து கொண்டு கண்டுபிடிச்சிருவாங்க, இவன் ஏதோ மனசில் சரியில்லையே, அப்படி ஏதோ ஒரு காரியத்தை நிமித்தம் எல்லாம் இருக்கத்தான் செய்கிறது. ஆனாலும் கலங்கி நிற்கிற, தைரியத்தை இழந்து நிற்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் என்ன சொல்லுகிறாருன்னா, உங்கள் ஆத்துமாவில் பலம் தரப்போகிறார். உங்கள் ஆத்துமா பலப்படுத்த உலக வைத்தியர் கிடையாது. சரீரத்தில் பலவீனம் வந்துச்சுன்னா ஆஸ்பத்திரிக்கு போகலாம், சத்தான மாத்திரை மருந்து ஊசி ஏதாவது கொடுக்கலாம், குளுக்கோஸ் ஏதாவது போடலாம், இல்லை சத்தான எனர்ஜெட்டிக்ஸ் ஆகாரம் கொடுப்பாங்க, சத்தான பானத்தை குடிக்க சொல்லுவார்கள், இல்லை ஃப்ரூட் ஜூஸ் அது இது குடித்து சரீரத்தை பலப்படுத்திக்கிடலாம். ஆனால் ஆத்மா பலப்படுத்த யாருக்கும் தெரியாது, ஆத்மாவை பற்றியே தெரியாது. உடம்பை போய் காட்டின ஸ்கேனில் எலும்பு தெரியும், உள்ள பொருட்கள் நம்ம அவயவங்கள் தெரியும், ஆத்மா தெரியாது. அந்த ஆத்மா இயேசுநாதருக்கு ஒருத்தருக்கு மட்டும்தான் தெரியும். அந்த ஆத்மாவை கவனிக்கிறது அவர் மட்டும்தான். அந்த ஆத்மாவை புதுப்பிப்பது பலப்படுத்துவது எல்லாம் அவரால் மட்டும்தான் நடக்கும். எனவே அதனால தான் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆத்மாவை அறிந்திருக்கிற தேவன் சொல்லுகிறார், ஹல்லேலூயா, ஆத்மாவில் பலம் தருகிறவர். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, நல்லா தான் இருக்கிறேன், ஆனால் என்னால் ஒன்றும் முடியலை, என் தைரியத்தை இழந்துட்டேன், என் நம்பிக்கை இழந்துட்டேன், ஒரு கோழையை போல மாறிவிட்டேன். யோசிக்கிற அன்பு தேவ பிள்ளையே, உங்கள் ஆத்துமா பலவீனமாக இருக்கிறது, உங்கள் ஆத்துமா பலன் இழந்திருக்கிறது. எனவே இப்படி கேட்க வேண்டியதெல்லாம், என் ஆத்துமாவில் பலம் தந்து என்னை தைரியப்படுத்துங்க தகப்பனே. முதலாவது கர்த்தர் எங்கே பலம் தர விரும்புகிறார்? சங்கீதம் 29:11 சொல்லியிருக்கிறார், கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு பலம் கொடுத்து கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு சமாதானம் அருளி ஆசீர்வதிப்பார். அவர் பலன் கொடுக்கிறவர், பலப்படுத்துகிறவர். முதலாவது ஆத்துமாவில் பலம் தந்து நம்மை தைரியப்படுத்துகிறவர். பயந்திருக்கிறேன், கலங்கி நிற்கிறேன், எத்தனையோ பெரிய பெரிய காரியங்களை ஃபேஸ் பண்ணியிருக்கிறோம். என் வாழ்க்கையில் என்னுடைய பெரிதான கிருபையினால இவ்வளோ பெரிய பெரிய காரியங்களை ஃபேஸ் பண்ண கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ஆனால் சில நேரத்தில் சின்ன சின்ன காரியங்கள் கூட என்னை கலங்கடித்து விடுகிறது. ஏன்? என் ஆத்துமா பலவீனப்பட்டு நிற்கிறது. அப்போ என் ஆத்துமாவை பலப்படுத்தப்பட வேண்டும். அது இயேசு மட்டும்தான் செய்ய முடியும். எனவே கர்த்தர் நமது எனக்கும் சொல்லுகிறார், உங்களுக்கும் சொல்லுகிறார், பலன் தரப்போகிறார். எதுக்கு பலன் தரப்போகிறார்? ஆத்துமாவில் பலன் தந்து தைரியப்படுத்த போகிறார். இரண்டாவதாக வாசிக்கல பாகமத்தின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, உபாகமம் 8:18, உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த, அவரே உனக்கு பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலத்தை கொடுக்கிறவர். அடுத்தது, இந்த உலகத்தில் அன்பு தேவ பிள்ளைகளே, ஐஸ்வர்யவான் ஆக வேண்டும் என்று விரும்பாது என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆனால் இன்னும் சொல்லுகிறார், ஐஸ்வர்யம் கனமும் என் கர்த்தராலே வருகிறது. ஆபிரகாமுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுத்தார், தாவீதுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுத்தார், சாலமோனுக்கு ஒருவருக்கும் இல்லாத ஐஸ்வர்யத்தை கனத்தையும் மகிமையும் கர்த்தர் கொடுத்தார், யோசபாத்து கொடுத்தார். ஐஸ்வர்யம் கனம் இயேசுவாலே வருகிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, வேதம் சொல்ல யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே கிடையாது. தேவனாகிய கர்த்தர் அவரை தொழுது கொள்கிற எல்லாருக்கும் ஐஸ்வர்ய சமணராக இருக்கிறாராம்.
ஆராதனை வேளை பங்கு பெற்று கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைங்க, யார் யார் கர்த்தரை ஆராதிக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் கர்த்தர் ஐஸ்வர்யம் கொடுக்கிற ஐஸ்வர்ய சம்பந்தராக இருக்கிறார். நம்முடைய தரித்திரங்களை அவர் சிலுவையில் சுமந்து முடித்து விட்டார். அநேக நினைக்கிறது போல தரித்திரம் தான், அப்படி இல்லை. பைபிள் சொல்லுகிறது, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவினாலே புறஜாதிகளுக்கு வருவதற்காக சிலுவையில் சாபமானார். ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் நமக்கு வருவதற்காகத்தான் சிலுவையில் சாபமானார். ஐஸ்வர்யனாகவே நாம விரும்ப வேண்டாம், அவர் ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறவர். இன்றைக்கு அநேகருக்கு வருத்தம், நான் உழைக்கத்தானே செய்கிறேன், நான் சும்மாவா இருக்கிறேன், எனக்கு என்ன வேலை கிடைக்குதோ அதைத்தானே செய்ய முடியும். உண்மையாகவே நல்லதுக்கு இந்த உலகத்தில் காலமே கிடையாது. நான் சில நேரத்தில் ஆச்சரியப்படுவேன், படித்த படிப்பு இருக்கு பார்த்தீங்களா, எம்எஸ்சி, எம்ஃபில், எம்எட் படித்திருப்பாங்க, ஒரு பெரிய பள்ளிக்கூடத்தில் 10,000 சம்பளம் கொடுப்பாங்க. பிஏ எம்இ படித்தவங்களாம் உண்டு, எம்பிஏ எம்டெக் படித்தவங்க உண்டு. 10,000 தான் சம்பளம் கொடுக்குறாங்க. இந்த 10,000 வச்சு என்ன செய்ய முடியும்? நான் என்ன செய்ய, நானும் படிக்கத்தானே செய்தேன், என் படிப்பு கட்ட சம்பளம் கொடுக்க மாட்டேங்கிறாங்களே. சாதாரண படிப்பே இல்லாதவர்கள் கூட இன்றைக்கி எவ்வளோ ஆயிரங்கள் சம்பாதிக்கும் பொழுது படித்தவர்கள் இப்படி வாங்கும்போது கஷ்டமாக இருக்குது. என்ன செய்ய? எப்படி உலகத்தில் 10,000 வச்சு எப்படி வாழ முடியும்? நான் சொல்லுகிறேன், உங்களுக்காகத்தான் கர்த்தர் சொல்லி வைத்திருக்கிறார், ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலன் படிப்பு இல்லை, படிச்சுக்க நல்லது, திறமை இல்லை, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலன் அது கர்த்தர்கிட்ட இருக்குது. கர்த்தர் எதை செய்தாலும், யாக்கோபு மந்தை தான் மேய்ச்சாரு, அவர் எப்படி மந்தை மேய்ச்சார் தெரியல உங்களுக்கு. கர்த்தர் அவரை பணக்காரனாக மாற்றினார். எப்படி? அவருக்கு ரகசியத்தை கற்றுக் கொடுத்தார். ஈசாக்கு விதை விதைத்தார், எல்லாரும் தான் விதை விதைத்தாங்க. 100 மடங்கு கொடுத்து ஐஸ்வர்யம் அவங்க மாற்றி விட்டார். எனவே ஐஸ்வர்யம் கர்த்தரால் வருகிறது. நீங்கள் ஒருவேளை அரசாங்கத்தில் வேலை பார்க்கலாம், லஞ்சம் வாங்காதவராக இருக்கலாம், லஞ்சம் வாங்கினோடு தான் காலம் உண்மைதான், லஞ்சம் வாங்காதவராக இருக்கலாம். அரசு ஊழியர் என்ன செய்ய இந்த சம்பளத்தை வைத்து நீ யோசிக்கலாம். ஒரு கம்பெனியில் வேலை பார்த்து கொண்டு இருக்கலாம், இந்த கம்பெனி சம்பளம் உங்களுக்கு பெருசாக கொடுக்கல, அந்த குறிப்பிட்ட சம்பளம் தான் அவ்வளோ தான் கொடுக்குறார்கள், என்ன வந்தாலும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நீங்கள் உழைச்சி பார்க்குறீங்க, அதுலேயும் உங்களுக்கு அவ்வளோவா வருமானம் இல்லை. நான் எப்படி வசதியாக வாழுவது? நான் எப்படி நல்லா இருப்பது? சொந்த இடம் எப்படி வாங்க, சொந்த வீடு எப்படி கட்ட, என் பிள்ளைகள் எப்படி படிக்க வைக்க? எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வசனம் நிறைவேறும். பைபிள் இந்நாள் இருக்கிறபடியே உன் தேவனாய கர்த்தர் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலத்தை கொடுக்கிறார். ஆத்துமாவில் பலம் தந்து நம்ம தைரியப்படுத்துகிற தேவன் அடுத்தது என்ன கொடுக்கிறாராம்? ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலன். சிலவர் நன்றி கட்டத்தனமாய் போய்விடுகிறார்கள். கர்த்தர் ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். அநேகரை சந்திக்கிறேன், படிப்பில் இல்லாதவர்கள், சரியா படிக்காதவர்கள், ஏதோ ஒன்று படித்து எங்கேயோ போய் நல்லா இருக்கிறார்கள். ஆனால் அவங்க மறந்துடுறாங்க, நம்மளை ஐஸ்வர்யமான மாட்டினது கர்த்தர். நம்மகிட்ட திறமை கிடையாது, நம்ம படிக்கலை, படித்தவங்களாம் இருக்கிறாங்க, திறமைசாலி இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம ஐஸ்வர்யத்தோடு இருக்கிறோன்னா அதை கர்த்தர் கொடுத்தான்னு தெரியாதபடிக்கு அவங்க பின்மாற்றத்துக்குள்ளே போய் அவங்க என்னமோ கஷ்டப்பட்டதை போலவும், அவங்க என்னமோ கைராசிக்காரங்களை போலவும் உலகத்தை சொல்லுகிறாங்க, நீ கைராசிக்காரன்ப்பா, நீ தொட்டாலாம் விளங்கிடும். அப்படி இல்லை, கிருபை. இந்த கிருபைங்களை வாழ வைத்ததை மறந்து வாழுகிறாங்க. நன்றியோடு வாழுகிறது கொஞ்சம் பேர் தான். சில பேர் ஏக்கத்தோடு வாழுகிறாங்க. என்ன நான் என்ன செய்ய? பொறுமையாய் காத்துருங்க. இந்த பலத்தை கர்த்தர்ட்ட கேளுங்க. சோர்ந்து போயிருக்கிறீங்க, நான் வேலை பார்த்தேன், உழைச்சேன், கஷ்டப்பட்டேன், இன்னும் இவ்வளவு தான் கிடைக்குது, அதை வச்சு என்னால் வாழ முடியலை, சோர்ந்து போய் கிடக்கிற அன்பு தேவ பிள்ளைங்க, உங்களுக்கு சொல்லுகிறார், சோர்ந்து போனுக்கு பலம் கொடுக்கிற ஆண்டவர் ஆத்துமாவில் பலம் தந்து தைரியப்படுத்துவார். ரெண்டாவது, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலத்தை உங்களுக்கு அவர் தந்து உங்களை ஐஸ்வர்யவானாக மாற்றுவார். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலன் இயேசுட்ட இருக்குது, அதை நமக்கு கொடுக்கிறார். கடைசியாக அப்போஸ்தலர் நடபடியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அப்போஸ்தலர் 1:8, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் நமக்காக மனிதனாக இறங்கி வந்தார்.
33.5 காலம் இந்த உலகத்தில் மனிதனாக வாழ்ந்தார். மனுஷனுக்காக மனு கொடுத்ததுக்காக சிலுவையில் இரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்தார். 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினார். 40 நாள் உயிருள்ளவராக தம்முடைய ஜனங்களுக்கு தன்னை வெளிப்படுத்தி காண்பித்தார். அவர் பரலோகத்துக்கு போகும் பொழுது கடைசியாக சீஷலுக்கு சொன்னார், எருசலேமை விட்டு போகாதபடிக்கு என் பிதாவின் வாக்குத்தத்தத்தை நிறைவேற காத்திருங்கள். அப்போ அவர் சொல்லும்போது சொல்லுகிறார், பரிசுத்த ஆவி உங்கள்கிட்ட வரும், நீங்கள் பலன் அடைவீர்கள். பலன் அடைந்து யூதேயா முழுவதும் எருசலேமிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி வரைக்கும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொன்னார். அன்பு தேவ பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியினால கர்த்தர் கொடுக்கிற பலன். அன்பு தேவ பிள்ளைகளே, இயேசு சீஷலுக்கு குறித்து உங்களுக்கு தெரியுமில்ல, 3.5 வருஷம் இயேசுவோடு கூட தான் இருந்தார்கள். கெத்செமனேல இயேசுவை பிடித்த உடனே எல்லாரும் இயேசு விட்டு ஓடி போய்விட்டார்கள். அதுதான் அவங்களுக்கு இருந்த பலன். அதில் பேதுரும் இயேசு மறுதலித்தார், 3 தடவை சபித்தார். இப்படி இந்த சீஷர் எல்லாரும் பயத்தோடு தான் இருந்தார்கள். பெந்தேகோஸ்து நாள் அந்த அபிஷேகம் பெறுகிற வரைக்கும் பயத்தோடு தான். வேதம் சொல்லுகிறது, எல்லாரும் ரூமை பூட்டிட்டு மிகுந்த பயத்தோடு இருந்தார்கள். 40 நாள் இயேசு இந்த பிள்ளைகளுக்கு பல தரிசனங்களை கொடுத்து தைரியப்படுத்தி பார்க்கிறார், பலப்படுத்தி பார்க்கிறார். ஆனாலும் அவர்களால் பலத்தோடு தைரியமாக நிற்க முடியலை. எனவே சொல்லுகிறார், எருசலேமில் காத்திருங்கள், பரிசுத்த ஆவி வரும், பலன் அடைவீர்கள். எருசலேமில் யூதேயா முழுவதில் உன் கடைசி வரைக்கும் எனக்கு சாட்சிகளாக மாறுவீர்கள். பெந்தேகோஸ்து நாள் வந்தது. திடீரென்று பலத்த சத்தம் உண்டானது, அந்த இடத்தை நிரப்பினது. எல்லாரும் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டார்கள். ஆவியானவர் தங்களுக்கு தந்த வரங்களின்படியே வெவ்வேறு பாஷைகளை பேச ஆரம்பிக்கிறார்கள். எல்லாருக்கும் பயம் உண்டாகிவிட்டது. இவர்கள் எல்லாரையும் பற்றி பயந்தார்கள். பரிசுத்த ஆவி வந்தவுடனே இவர்களை பார்த்து, பரிசுத்த ஆவியை பெற்ற 120 பேரை பார்த்து எருசலேமிற்கு அத்தனை பேரும் பயப்பட ஆரம்பித்தார்கள். இவர் பேதுரு எழுப்பி சொல்லுகிறார், ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், நாங்கள் சாட்சிகளாக மாறுவீர்கள். பரிசுத்த ஆவி வரும் பொழுது சாட்சிகளாக மாறுவீர்கள். ஆமருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எல்லாரும் ஆச்சரியப்படுகிறார்கள். சாதாரண பெண்ணிட்ட தைரியம் இயேசுவை சொல்ல முடியாதவர் தைரியமாக இயேசுவை குறித்து பேசுகிறார். அதுக்கு பிறகு பயமுறுத்தி பார்க்கிறார்கள். சிறைச்சாலை போட்டு விடுவோம், கொலை செய்து விடுவோம். எதுக்கும் பயப்பட்டது போல இல்லை. இந்த தைரியம் எப்படி வந்தது, இந்த பலன் எப்படி வந்தது? பரிசேய சதுசேய கூட்டம் ஆச்சரியப்படுகிறது. எப்படிப்பா படிப்பறிவு இல்லாதவர்கள், பயந்தவர்கள் இன்னைக்கு என்ன விட தைரியமாக பேசுகிறார்கள். ஆமருமையானவர்களே, பரிசுத்த ஆவி அவங்களை பலப்படுத்தினார், சாட்சியா நிறுத்தினார், அவங்களுக்கு ஒரு பெரிய கத்தை செய்தார். சேவானை பார்க்கிறோம், பிலிப்பை பார்க்கிறோம், அந்த பெந்தேகோஸ்து நாளில் இருந்த அத்தனை சீச்சலை பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியை பெற்ற பிறகு அவங்க பயப்பட்டதே கிடையாது, தைரியமாக சாட்சி சொன்னார்கள். இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிவிக்க பயந்து கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, இந்த காலம் ஒரு பயங்கரமான காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த தேசம் எப்படியோ போய் கொண்டிருக்கிறது. விடுதலையோடு சுவிசேஷத்தை அறிவித்த நாம் சுவிசேஷத்தை அறிவிக்க முடியாதபடி மிரட்டப்படுகிறோம். ஒரு காலத்தில் விடுதலையோடு கூட தெருக்களில் சந்திகளில் இயேசு பிரசங்கித்து வந்தோம், தைரியம் இயேசுவை சொன்னோம். இன்னைக்கு மிரட்டுகிறார்கள். சுவிசேஷம் சொல்லக்கூடாது, இயேசுவை சொல்லக்கூடாது, மிரட்டுகிறார்கள். நம்ம என்ன செய்ய திகைத்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் பலம் தரப்போகிறார். யார் ஆட்சிக்கு வந்தா என்ன? பரிசுத்த ஆவி நம்மகிட்ட வரும் பொழுது தைரியத்தை தருகிறார், சாட்சி சொல்ல வைக்கிறார், சாட்சி உள்ள மக்களாக மாற்றுகிறார். எனவே அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாட்கள கடைசி காலத்தில் இயேசுவுக்கு சாட்சிகளாக வாழ வேண்டும் என்று சொன்னார். பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு தேவனுக்கு பிரியமான பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து கர்த்தருக்கு சாட்சிகளாக, இயேசு அறிவிக்கிறவர்களாக, தைரியம் இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியை பகிர்கிற மக்களாய் இருக்க வேண்டும் என்று சொன்னார். நமக்கு ஒரு பலன் வேண்டும். அதைத்தான் பரிசுத்த ஆவியானவர் தருகிறார். அதைத்தான் பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலருக்கு கொடுத்தார், ஆதிகால விசுவாசிகளுக்கு கொடுத்தார். சிதறி போனவர்கள் எங்கும் இயேசு பிரசித்தம் பண்ணினார்கள். சபைகள் பெருகினது, விசுவாசி எண்ணிக்கை கூடினது. இந்த நாட்களிலும் கூட அன்பு தேவ பிள்ளைகளே,
இப்படிப்பட்ட காலத்தில் நாம் எல்லாரும் பரிசுத்த ஆவி தருகிற பலத்தை பெற்றுக்கொண்டு சாட்சிகளாக இருக்க வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். அவர் சோர்ந்து போனுக்கு பலம் கொடுக்கிறார். சோர்ந்து கிடக்கிற அன்பு தேவ பிள்ளையே, சில பேருக்கெல்லாம் கவலை இருக்குது, சுவிசேஷம் சொல்ல முடியலையே, தைரியம் இயேசுவை ஆராதிக்க முடியலையே, இயேசுவை பாட முடியலையே. பரிசுத்த ஆவியானவர் பலப்படுத்த போகிறார். சபைகளை பலப்படுத்த போகிறார். ஊழியர்களை பலப்படுத்த போகிறார். வல்லமையா சுவிசேஷம் பலமாக அறிவிக்கப்பட போகிறது. சோர்ந்து போய் கிடைக்கிற அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தர் பலந்தல விரும்புகிறார். ஆத்துமாவில் பலத்தை தைரியப்படுத்துவார். இரண்டாவதாக ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலத்தையும் கொடுப்பார். சர்வத்தில் பலவீனப்பட்டு இருக்கிறீங்களா, உங்கள் சர்வத்திலையும் பலத்தை தருவார். பரிசுத்த ஆவியின் பலம் தருவார். உங்களை பலப்படுத்தி ஆசீர்வதித்து தைரியப்படுத்தி சுகமாக்கி பலவானாய் மாற்றி சாட்சியாக நிறுத்துவார். தலைகளை தாழ்த்தி எங்களை முடி ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றியோடு போய் ஸ்தோத்திரிக்கிறோம். சோர்ந்து போகணுக்கு பலம் கொடுக்கிறீர் என்று சொல்லி உண்மை குறித்து வேதம் சொல்லுகிறது. சோர்ந்து கிடைக்கிற அன்பு தேவ பிள்ளைகளை பாரும் ஆண்டவர். எதனால சோர்ந்து போயிருக்கிறார்கள்? பல விதமான பிரச்சனைகளை எதிர்கொள்ள முடியாதபடி சோர்ந்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆத்துமாவில் பலம் தந்து தைரியத்தை கொடுத்துரும். எல்லா பிரச்சனையும் சமாளிக்கிற தைரியத்தை கொடுத்துரும். யாரை குறித்து எதை குறித்து பயப்படக்கூடாது. ஒருவேளை உழைச்சி ஒன்றுமே தங்கலையே, நான் கஷ்டம் தானே படுகிறேன், அப்படி இருக்கிற பிள்ளைகளுக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலத்தை கொடுத்துருங்கப்பா. ஆத்துமாக்கள் ஆதாயப்படுத்த ஆசை இருக்கிறது, சுவிசேஷம் சொல்ல வாஞ்சை இருக்குது, மிரட்டப்படுகிறோம். அன்றைக்கு ஆதிகால விசுவாசிகளுக்கு பரிசுத்த ஆவியை கொடுத்து சாட்சிகளாக வைத்ததே போல இந்த நாட்கள் எங்களுக்கும் பரிசுத்த ஆவியினால் பலத்தை கொடுத்து சாட்சிகளாக உம்மை குறித்து சாட்சி பகர தைரியத்தை தேவன் தருவீராக. சர்வத்தில் பலவீனப்பட்டு இருக்கிற பிள்ளைகளுக்காக வருகிறேன். சர்வத்தில் பலத்தை தாருமையாம். இப்படி எந்தெந்த நிலைமையில் பிள்ளைகள் பலவீனம் இல்லாமல் பலத்தை எதிர்பார்த்து நிற்கிறாங்களோ பலம் கொடுப்பேன்னு சொன்ன ஆண்டவர் உங்களுடைய பலத்தை கொடுத்து ஆசீர்வதியும். என் கடமை செய்துட்டு மட்டும் நீங்கள் பொறுப்பேற்றுக் கொள்ளும். இயேசு கிறிஸ்து என்கிற ஒப்பற்ற நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் அன்பின் பிதாவாக இயேசு கிறிஸ்துவே. ஆமாம். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஏந்திடுவார், உன்னை தாங்கிடுவார், எதிரி வந்தால் உதைத்திடுவார். ஏந்திடுவார், உன்னை தாங்கிடுவார், எதிரி வந்தால் உதைத்திடுவார். கர்த்தர்க்கரம் மேலங்க, கடுகளவும் பயமில்லைங்க. எங்க கர்த்தர்க்கரம் மேலங்க, கடுகளவும் பயமில்லைங்க. அணைப்பாரு அரவணைப்பாரு, அள்ளி அள்ளி முத்தம் கொடுப்பாரு. அணைப்பாரு அரவணைப்பாரு, அள்ளி அள்ளி முத்தம் கொடுப்பாரு. கர்த்தர்க்கரம் மேலங்க, கடுகளவும் பயமில்லைங்க. ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் இரக்கமும் அன்பும் சமாதானமும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்று சதா காலங்களிலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை வரைக்கும் கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்தி பரிசுத்த வரைக்கும் ஆயத்தப்படுத்துவாராக. ஆமென்.